கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு நெருக்கமா, மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க. நிச்சயமா அந்த பிரச்சனையில், அந்த நெருக்கத்தில் மனுஷனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மாறா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது எரேமியா 33:3. இது கர்த்தருடைய ஃபோன் நம்பர் என்று தெய்வ மனிதர்கள் சொல்கிறாங்க. 333 எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, பெரிய காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நீங்கள் நினைச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒரு உதவிக்கு மனுஷனை கூப்பிட்டது போதும். ஆண்டவரை கூப்பிடுங்க. ஒரு கல்யாண வீடு முடிந்த உடனே அதனுடைய பெண்ணுடைய அப்பா அம்மா அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை நோக்கி கூப்பிடு, எனக்கு ஃபோன் பண்ண. அண்ணன் வாரான், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை நோக்கி கூப்பிடு, எனக்கு ஃபோன் பண்ண. அக்கா வாரா, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண. உண்மையாகவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த அப்பா அம்மா அண்ணா அக்கா கெடுத்துருவாங்க. பிரியமானவர்களே, அப்பாவை நோக்கி கூப்பிடாதீங்க, அம்மாவை நோக்கி கூப்பிடாதீங்க, அண்ணனை நோக்கி கூப்பிடாதீங்க, அக்காவை நோக்கி கூப்பிடாதீங்க, தங்கச்சை நோக்கி தம்பியை நோக்கி கூப்பிடாதீங்க. மாறா நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருத்தனும் இல்லை. பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். பிரச்சனைகள் எல்லாம் மாறும். முழு வேதாமத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாங்க. தாவீது சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 22:7 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எப்பெல்லாம் உங்களுக்கு நெருக்கம் வருகிறதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். திடீரென்று சொல்லி எகிப்தினுடைய இராணுவம் பார்வோன் பின்னாய் வருவதை பார்க்கிறார்கள். சமீபமாக வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. ஒரே ஒரு காரியம் செய்தாங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தா, பயப்படாதிருங்கள், இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பது இல்லை. யாத்ராம 14:13, யாத்ராம 14:14. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் கூப்பிட்டு பதிலை சொன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினேன். அதே மாதிரி யுத்தம் பண்ணினா. யாத்ராம 14:25 எகிப்தினுடைய இராணுவம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், ஆகையால் ஓடி போவோம், கர்த்தர் அழித்தே போட்டு விட்டா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏதாவது பிரச்சனையா, எனக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க, அம்மாவை நோக்கி பார்க்க மாட்டேன், அப்பாவை நோக்கி கூப்பிட மாட்டேன், அண்ணனை அக்காவை தம்பியை தங்கச்ச சொந்தம் பந்தம் உற்றா உறவினர் நண்பர்கள் யாரையும் நோக்கி கூப்பிட மாட்டேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா பிரச்சனைகள் மாறும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும்
நிச்சயமாய் உங்களை தொடரும்